ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதுஷா தாங்க செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு மைதா எடுத்துக்கிறேங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். குக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இப்போ நெய் இல்லைன்னா நீங்கள் வெண்ணெய் கூட உருக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நம்ம வீட்டுக்கு செய்கிறோம் இல்லைங்களா, அதனால் நெய்யில் செய்யும்போது ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த நெய் கூட நம்ம கையால் நல்லா கலந்து விடணும். மாவை நல்லா சேர்த்து பிசைஞ்சு விடணுங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து பிசையலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைங்க. ரொம்ப சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. நம்ம குலோப் ஜாமுன் மாவு பிசையணும் இல்லைங்களா, அந்த கணக்கில் நம்ம இப்போ மாவு பிசையணும். இதுக்கு பாருங்கள், அந்த விரலால் மட்டும்தான் நான் பிசைகிறேன். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக டீ குடிப்போம் இல்லைங்களா, அந்த கிளாஸ் தண்ணி தாங்க தேவைப்பட்டது. நான் இப்போ பெரிய கிளாஸில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நம்ம சின்னதாக வீட்டில் டீ குடிப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டது. அவ்வளோதாங்க, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த மாவு ஊறட்டுங்க. அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுது. இப்போ நம்ம பாதுஷா உருட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா இந்த அளவுக்கு சுற்றணுங்க. இது சுற்றினா தான் உங்களுக்கு உள்ளார லேயரே கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இது மாதிரி உருண்டையை உருட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளார லேயர் கிடைக்குங்க. இந்த இப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சுங்க. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடு பண்ணி வச்சுங்க. ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. பாதுஷாவுக்கு எப்போயுமே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க பொரிக்கணும். போட்டதும் சும்மா அந்த அடியில் போய்ட்டு உட்காரணும். கொஞ்சம் மட்டும் எண்ணெய் கொப்பளிக்கணும். அதுதாங்க, அந்த அளவுக்கு சூடு இருக்கணும். நான் என்ன ஜீராவே நான் செய்யலை பாருங்கள். சர்க்கரை பாகே என்ன செய்யலை. இதை செஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜீராவில் போட்டிங்கன்னா அந்த உள்ளார பார்த்திங்கன்னா மாவு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு அழகாக எல்லா இடத்துலையும் வெந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்ன, நான் இதை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஜீராவே நான் ரெடி பண்ணுவேங்க. இப்போ நீங்கள் போட்டதும் கரண்டி போடவே கூடாதுங்க. கொஞ்சமாக அது மேலே அடியில் மேலே எல்லாமே கொஞ்சமாக வேகட்டும். அதுக்கப்புறம் கரண்டி போட்டு திருப்பி விடுங்க. அடுப்பு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா மேலே மட்டும்தான் வேகும், உள்ளே வேகாது. அது மாதிரி திருப்பி விட்டுக்கினே இருக்கணுங்க. திருப்பி விட்டுக்கினே இருக்கணுங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும், அப்போ தான் ஈவனாக ஒரே கலரில் இருக்கும் நமக்கு. நம்ம சர்க்கரை சேர்த்து இந்த கலர் வர்றதுக்கு தாங்க, இந்த கொஞ்சம் மெரூன் கலராக வருது இல்லைங்களா, அதுக்கு தான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்கறது. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு கலர் மாறினதும் நம்ம எடுத்துடலாங்க. இப்போ எல்லாத்தையும் செஞ்சு இப்போ ஒரு ஜல்லடையில் வச்சுருக்கேங்க. இது அப்படியே இருக்கட்டும். நான் சர்க்கரை பாகு செய்யவே இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு கேஸில் ஒரு பாத்திரம் வச்சுக்கணுங்க. இந்த கப்பில் நம்ம மாவு சேர்த்து இல்லைங்களா, இப்போ 1.5 கப்பு மைதாவுக்கு 1 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதாவது 1 கப்பு சர்க்கரை எடுத்திங்கன்னா 1 கப்பு தண்ணி விடுங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா சர்க்கரை கரைச்சி விட்டுடலாங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுனே இருங்க. அதுக்கப்புறமெல்லாம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நம்ம கரைக்காத விட்டுனா அப்படியே அடியில் உட்காந்துடும் சர்க்கரை.
இந்த மாதிரி சர்க்கரை கொதிக்கிற டைமில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டிங்கன்னா அந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடுங்க. அது கொதிக்க அந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். பாருங்கள், பால் ஊற்றுனது அந்த ஓரத்தில் அந்த அழுக்கு கட்டுது பாருங்கள், நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது. நம்ம இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஒரு சுத்தமாக நம்ம செஞ்சுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காவை சர்க்கரை வச்சு பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துக்கிறாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கூட பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. இது போட்டிங்கன்னா அந்த கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இருந்தால் சேர்க்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்துக்கலாங்க ஒரு கம்பி பதம் வந்துடுதான்னு சொல்லிவிட்டு. நம்ம இழுக்கும்போது ஒரு பிசு தன்மை வருது இல்லைங்களா. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுடலாங்க. ஏன்னா சர்க்கரை பாவு திரும்பவும் கெட்டியாக இருக்கிற அளவுக்கு தான் நம்ம இந்த எலுமிச்சை சாறை விடுறோம். விட்டுட்டு கலந்து விட்டுடலாங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற பாதுஷாவை போட்டுடலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம கையில் எடுக்கிற அளவுக்கு நல்லா ஆறி போயிருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க, அதில் ஊறட்டும். அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் போட்டுக்கலாங்க. இப்போ இதை எடுத்துடலாங்க சர்க்கரை பாவுலேருந்து. அவ்வளோதாங்க. கார்னிஷ்க்கு மேலே வந்து பிஸ்தா பருப்பு வைக்கிறேங்க. கூடவே இந்த குங்குமப்பூவை லைட்டாக போட்டு விட்டுருங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த சர்க்கரை பாவில் சூடாக இருக்கும்போது நீங்கள் சேர்த்திங்கன்னா அது மேலேயே ஒட்டிக்கும், கீழே விழாதுங்க. அவ்வளோதாங்க, பாதுஷா ரெடி ஆகிடுதுங்க. இந்த தீபாவளிக்கு செஞ்சுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.